ஆக்சுவலி நீங்கள் ஆனஸ்டாக ரொம்ப இதுவாக சொல்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. பிகாஸ் நம்மளே வந்து டபுள் மீனிங் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆக்சுவலி நம்ம வந்து இது வந்து காலகாலமாக நடக்கிற விஷயம் தான். ஆனால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஒரு ஃபில்ம் மேக்கரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் எதாவது பார்க்குறீங்களா? அதாவது நான் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால் விஷயம் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு உமன் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதோ, இல்லை ஒரு டான்ஸ் சீக்வன்ஸில் செக்ஸியாக காமிக்கிறதோ, இதெல்லாம் வந்து எஸ் இது பண்ணால் பணம் வரும், ஆனால் இதை நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்றது, அந்த டைலமா இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். ஆனா எது உங்களுக்கு வேணும்ன்றது இருக்குல்ல சார். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன ரியலைசேஷன் ஆச்சுன்னா சார், ஒரு ஸ்ரீதர் சாரோ, ஒரு மகேந்திரன் சாரோ, ஒரு பாலச்சந்திர சாரோ, ஒரு பாரதி சார் எங்கேயுமே ஒரு ஸ்கின் ஷோ காமிக்கல, எங்கேயுமே ஒரு டபுள் மீனிங் கொண்டு வரல. அவங்களும் வந்து காதலை பத்தி பேசியிருக்காங்க, காமத்தை பத்தி எவ்வளவு நாகரிகமா பேசியிருக்காங்க. அந்த படங்கள் தான் காலத்தால நிக்குது. இந்த கமர்ஷியலா வர்ற படங்கள் எதுவுமே காலத்தால நிக்கலன்ற உண்மை நீங்க புரிஞ்சுக்கிட்டனாலே நீங்க எப்படி ஒரு ஃபிலிம் மேக்கரா உங்களை நீங்க பொசிஷன் பண்ணிக்க போறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் தோணுது சார் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொண்டால் போவோம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த ஸ்கர்ட் லிஃப்டிங் இது இருக்கும். அதாவது பீரியடில் நடக்கிற ஒரு படம், ஒரு ஆண்மகனை ஒரு பொண்ணு வந்து கவர்ச்சியாக பண்ணணும்னா என்னை ஸ்கின்னை காமிக்கணும்னு ஒரு ஷோ இருக்குது. நான் நினச்சிருந்தா வரலட்சுமி மேடம் கிட்ட வந்து முட்டி வரைக்கும் தூக்குங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா, ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு முதிர்ந்த கன்னி தன்னுடைய உடல் கவர்ச்சியை காமிச்சு ஒருத்தவனை அட்ராக்ட் பண்ண விரும்புகிறா அப்படின்றத சீன் கன்வர்ஷனு. ஒரு 2 இன்ச்சு தூக்கின உடனே நான் சீனை கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணி நான் எக்ஸிக்யூட்டிவ்ல. ஸோ எனக்கு அங்கே என்ன இவன் ஏதோ காமிக்க ட்ரை பண்ணால் அவன் அதை ரிஜெக்ட் பண்ணான்றது தான் என்னுடைய பர்பஸ். அதை காமிச்சு நான் இந்த ஸ்கின் ஷோவால் இந்த படம் 100 days ஓடுன்னு நான் நினச்சேன்னா அது வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அது வந்து இட் இஸ் எ வெரி ராங் கன்செப்ஷன் நினைக்கிறேன் நான். ப்ளஸ் அதில் ஒரு நேர்மை இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நான் அதுக்காக செப்பரேட்டாக படம் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன் நான். இல்லை எனக்கு என்னன்னா இந்த டிபேட்டில் போக வேணாம் ரொம்ப. பட் இந்த ஸ்கின் ஷோ இருக்குல்ல, ஒரு காலத்தில் வந்து யூடியூப்லாம் இல்லாதப்போ சரி ஓகே வேற எங்கேயுமே இதெல்லாம் பார்க்க முடியாது. நிறைய பேர் வந்து they're sexually frustrated, so they want to see this in that screenல தான் பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய available, easily available, and in fact இதை விட அவங்களுக்கு வேணுங்கிறது இன்னும் லைக் இதை விட பெட்டராவே கிடைக்கும். ஸோ சினிமால வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஷோயிங் செக்ஸ்? எனக்கு அது இன்றைக்கும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ வந்து புஷ்பான்னு ஒரு படம் நம்ம எக்ஸாம்பிளே எடுத்து பேசுவோம் சார். புஷ்பான்னு ஒரு படத்தில் வந்து ஊண்டியான்ற மாதிரி ஒரு சாங் தேவைப்படுது இன்றைக்கின்றது எனக்கு அதிசயமாக தான் இருக்கும். ஏன் வந்து புஷ்பான்ற ஒரு அங்கே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கார், ஒரு சுகுமார்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அந்த கதையை தாண்டி அந்த இடத்துல ஒரு ஸ்கின் ஷோ ஒன்று தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு மசாலா சாங் தேவைப்படுதுன்றது எனக்கு இன்றைக்கும் வந்து பேக்கேஜாக வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. எனக்கும் உங்களை மாதிரி அந்த பதிலை நானும் தேடின்னு தான் இருக்கேன். பட் எனக்கு என்ன அவசியம் இல்லைன்னு தான் சார் தோணும். ஒரு விடுதலையில் வெற்றிமாறன் பண்ணுறப்ப அந்த ஸ்கின் ஷோ பண்ணலையே, நல்லா தானே காமிச்சார். ஒரு மாரி செல்வராஜா அவர் படங்கள் பண்ணுறப்ப காதலை காமிக்காரு, காமத்து எல்லாத்தையும் அதில் இல்லையே. இதுதான் சார் சொல்கிறேன். அது இல்லாமலே நம்ம நல்ல படம் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கிறோம், அது பண்ணால் அடிஷ்னலாக வருவாங்கன்னு நினச்சின்னு இருக்கோம். ஸோ வாட் இஸ் இப்போ நான் வந்து இது கொஞ்சம் ப்ரூட்டல் கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் இப்போ நான் ஏன் உங்கள் படத்தை பார்க்கணும்? பிகாஸ் நான் எந்த விதத்தில் கேட்குறேன்னா, இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வந்து மக்கள்கிட்ட இந்த படங்கள்லாம் நான் தியேட்டரில் பார்க்க போகிறேன், இந்த படம்லாம் நான் ஓடிடியில் பார்க்க போகிறேன்னு ஒரு மென்டலி ஒரு ஸ்லைட் டிவிஷன் வந்துச்சு. இது வந்து கமர்ஷியலாக வெற்றி பெற படங்களும் முந்தைய அளவுக்கு வெற்றி பெறதில்லை. பிகாஸ் இட்ஸ் லைக் முன்னாடி வந்து ஒரு ஃபுட்ஃபால் 100 இருந்ததுன்னா இப்போ தியேட்டர் ஃபுட்ஃபால் வந்து 60 50 தான் இருக்கு. பிகாஸ் அந்த வெற்றி படத்துக்கே வந்து இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுப்பா, ஓடிடியில் வந்தால் டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து தமிழுக்கு ரெலிட்டிவ்லி பரிச்சயம் இல்லாத ஒருவர், உங்கள் ஹீரோ அகைன் 8 தொட்டாக்கள்ல நடித்தவர். அது பட் அது வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ இந்த பேக்கேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ பேக்கேஜ் தானே பார்க்குறாங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இல்லாதப்போ, அதான் நான் சாரி கொஞ்சம் ப்ரூட்டலாக கேட்குறேன். ஸோ ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் தியேட்டருக்கு இழுக்கணும்னா கண்டென்ட்டை வச்சே அதை இழுக்க முடியுமா? முடியும் சார். அதுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சிறை படத்தை நான் சொல்லுவேன். சிறை படம் வந்து விக்ரம் பிரபு இருக்காரு. அதுதான் சொல்றேன். விக்ரம் பிரபு வந்து அதுக்கு முன்னாடி விக்ரம் பிரபு படங்கள் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, பெருசா தியேட்டருக்கு. சரி, இங்க ஒரு விஷயம் என்ன நடந்துன்னு இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு படத்தை லேபிள் பண்றோம், பொசிஷனிங் பண்றோம், இப்படி ஒரு படம் வருது அப்படின்ட்டு. தியேட்டர்ல முதல் நாள் பார்க்குற அந்த 10-20 பேர் இருக்காங்கல்ல, அவங்க போய் வெளியில என்ன சொல்றாங்களோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் பப்ளிசிட்டி சார். அதுதான் வந்து சிறைக்கு வந்து நடந்தது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரீசெண்ட் டைம்ல நிறைய கண்டென்ட் ஓரியன்டட்
ஃபிலிம்ஸ், சின்ன சின்ன படங்கள் வந்து மலையாளம் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், தெலுங்குல கூட சரி நிறைய கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் ஆகிறதுக்கு வந்து அந்த மவுத் பப்ளிசிட்டி தான் சார் காரணம். ஸோ என்னுடைய படங்களும் எப்படின்னா ஜென்ரலாக இது வரைக்கும் கொண்டால் பாவத்தோட ட்ராக் ரெக்கார்டும் அப்படி தான். முத நாள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 20 டிக்கெட் 30 டிக்கெட், பட் வெள்ளிக்கிழமை நைட்டு ஷோவில் இருந்து அந்த மவுத் பப்ளிசிட்டியில் இட் வென்ட் வெல் அண்ட் டிட் வெல், தியேட்ரிக்கலி ஆல்சோ இட் டிட் வெல். ஸோ எனக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து சார் மக்கள் வந்து கண்ணா பின்னான்னு வேர்ல்டு கண்டென்ட்டை பார்த்துட்டு எனக்கு புதுசாக ஏதாவது சொல்லுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சொன்னதே சொல்லாதடா, பெரிய ஸ்டார் அரைச்சமாவை அரைச்சா கூட தூக்கி போட்டு போயினே இருக்காங்க. அவங்க வந்து இப்போ உங்களோட கொஷின் மாதிரி ரொம்ப ப்ரூட்டலாக இருக்காங்க மக்கள் கூட. ஸோ எனக்கு என்னென்னா நான் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது அழகான ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸில் சொல்கிறேன், அதனால் மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன்.